வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஃபியட்னுடைய லீனியா. ஃபியட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம இந்தியாவில் இல்லை. ஃபியட் அஸ் அ பிராண்டாக அவங்க ஒரு இட்டாலியன் கார் மேக்கர். ஸோ இந்தியாவில் ஃபியட்னுடைய ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவும் லாங் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபியட் மட்டும் இல்லை, ஃபியட் மாதிரி நிறைய பிராண்ட்ஸை நம்ம இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனோம்னா ஃபியட்டு, ஃபோர்டு இதெல்லாமே சொல்லலாம். அவங்களுடைய ஒரு சூப்பர் ராக் சாலிடான கார்ஸை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்த காரெல்லாம் இல்லையே அப்படின்னு ஃபீல் மிஸ் பண்ணக்கூடிய கார் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கார்னு பார்த்தோம்னா ஃபியட்னுடைய லீனியாவை சொல்லலாம். ஃபியட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ்ல தான் நம்ம ஃபியட்னுடைய கார்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பத்மினியா இருக்கட்டும், அப்புறம் 1100 இருக்கட்டும், எலிகன்ட் ஃபியட்டா இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபியட்ல யூனோவா இருக்கட்டும், பாலியோவா இருக்கட்டும், சியன்னாவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபியட் கொண்டு வந்த ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு லெகசி அப்படிங்கிறது இருந்தது, இருக்குது. அண்ட் இப்போவும் ஃபியட்னுடைய கார்ஸை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறத ஒத்துக்குவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபியட் லீனியா வந்து புண்டோலேருந்து வந்த மாடல். இது ஆக்சுவலாக ஃபியட்டில் புண்டோன்னு ஒரு கார் இருந்ததுல, ஸோ அதனுடைய ஒரு செடான் வெர்ஷனாக கொண்டு வந்த கார் தான் லீனியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீனியா வந்து ஒரு வேர்ல்டு கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இந்தியாவில் மட்டும் விற்கப்பட்ட ஒரு கார் கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவில் லேட்டர் பீரியடில் தான் வந்துச்சு. இது வந்து 2007லேருந்து 2018 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு வெஹிக்கிள் வேர்ல்டு வைடாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபியட் புண்டோவை பேஸ் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். அண்ட் லீனியா வந்து மார்ச் 2007 டர்க்கியில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. இதை ஒரு வேர்ல்டு காராக லான்ச் பண்ணுறாங்க. அதாவது டர்க்கியில் செஞ்சு வெளிநாடுகளுக்கு சிபியு ரூட்லேயும் சிகேடி ரூட்லேயும், அதாவது கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டாகவும் ஒரு நாக் டவுன் ரூட்லேயும் இதை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சு அங்கே சேல் பண்ண ட்ரை பண்ணாங்க. முக்கியமான கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் அண்ட் ரஷ்யன் மார்க்கெட்ஸ்க்காக செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா 2008 பிரேசில்லையும் 2009 சவுத் ஆப்பிரிக்காலையும் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஜனவரி 2009 இந்தியாவிலையும் இந்த ஃபியட் லீனியாவை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் டாட்டாவுக்கும் ஃபியட்டுக்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்தது. ஸோ அவங்களுடைய அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ஃபேக்ட்ரியில் தான் இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ புண்டோவும் லீனியாவும் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்த கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 2009 லான்ச் பண்ணப்பட்ட இந்த ஃபியட் லீனியாவுக்கு ஒரு மிட் லெவல் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது 2014 கொடுத்தாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது 2016 மாடல். ஸோ இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடல் வெஹிக்கிள் நம்ம கூட இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா மேஜராக 2 இன்ஜின் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பெட்ரோலில் ஒன்று, டீசலில் ஒன்றுன்னு. பெட்ரோலில் முதல்ல 2009 அவங்க கொடுத்துருந்த ஆப்ஷன் வந்து 1.4 லிட்டரில் ஃபயர் இன்ஜின் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஃபயர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1.4 லிட்டர் இன்ஜின் வந்து ஒரு 90 PS, அதாவது ஒரு 89 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருந்தது. பட் என்ன அப்படின்னா அது ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினாக இருக்கவும், அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய வெயிட்டும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 1090 kgs, ஆல்மோஸ்ட் ஒரு 1100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாடி வெயிட்டை இந்த வெஹிக்கிள் டைனமிக்ஸை புல் பண்ணுற அளவுக்கு அந்த 1.4 லிட்டர் இன்ஜினுக்கு அந்த அளவுக்கு சக்தி பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலேயே ஃபியட் லீனியா இந்தியன் மார்க்கெட்டில் கிக்கின் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த இன்ஜின் நம்ம இந்தியானுடைய தேசிய இன்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 1.3 லிட்டர் மல்டிஜெட் இன்ஜின். ஸோ அந்த டீசல் இன்ஜின் வந்தப்போ தான் இந்த கார் வந்து அந்த அளவுக்கு பிக்கப் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த 1.3 லிட்டர் மல்டிஜெட் இன்ஜின் வந்து ஃபியட் சோர்ஸ்ட் இன்ஜின், அதாவது ஃபியட் உருவாக்கின இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து போகாத காரே கிடையாது, போகாத பிராண்டே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம பார்க்கக்கூடிய மாருதினுடைய ஸ்விஃப்டாக இருக்கலாம், இல்லை டாட்டானுடைய இண்டிகா விஸ்டாவாக இருக்கலாம், ஃபியட்னுடைய புண்டோ அண்ட் லீனியா. அண்ட் அந்த 4 சிலிண்டர் இன்ஜினில் ஒரு சிலிண்டரை சாப் பண்ணி அவங்க வந்து ஷெவ்ரலே வந்து பீட்டில் கூட ஒரு 1000 சிசிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டீசல் இன்ஜினாக 3 சிலிண்டர் இன்ஜினாக கூட இந்த இன்ஜினை அவங்க வந்து உருமாற்றி அந்த காரில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுவும் அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினாகவும் இருந்தது. ஸோ எஸ், அந்த பர்டிகுலர் 1.3 லிட்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் ஒரு 93 PS, அதாவது ஒரு 92 ஹார்ஸ் பவரும் 210 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த இன்ஜினுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த 15 வருஷத்தில் நீங்கள் எந்த பிராண்டில் ஒரு டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்மால் காரில் அந்த இன்ஜின் கண்டிப்பாக இந்த 1.3 லிட்டர் இன்ஜினாக தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த இன்ஜின் டாக்ஸி செக்மெண்ட்லையும் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான இன்ஜின், ரொம்பவும் ரிலையபிளான இன்ஜின், மைலேஜ் எஃபிஷியன்ட்டான இன்ஜின், பவரும் சூப்பர்பாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அண்ட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டும் கண்டிப்பாக குறிப்பிடத்தக்கது தான். ரொம்பவும் ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். ஆக்சுவலாக இந்த இன்ஜின் வந்து நான் வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசையர் 2014 மாடலில் VDI வெர்ஷன் வச்சுருந்தேன். ஸோ இந்த இன்ஜினை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன்றதுனால இந்த இன்ஜினுடைய பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்பவே உணர்ந்திருக்கேன். அண்ட் ஃபியட் வந்து இந்த இன்ஜின் என்னதான் ஒரு ரிஃபைண்டான இன்ஜினாக இருந்தாலுமே கூட இந்த இன்ஜினுடைய வைப்ரேஷன் வந்து பாடிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு ஒரு பெரிய
இன்ஜின் ஸ்டே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அண்ட் இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் அண்ட் நாய்ஸை கண்டெயின் பண்ணுறதுக்காக பின்னாடி ஃபயர் வால்லையும் சரி பானட்டு கீழேயும் சரி இன்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியட் வந்து இது 2009 லான்ச் பண்ணாங்க, 2 இன்ஜின் ஆப்ஷனில் லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டீசல் இன்ஜின் தான் பயங்கரமாக கிக் ஆஃப் ஆச்சு. பெட்ரோல் இன்ஜின் வந்து அதனுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக போயிட்டு இருந்தது. பட் வித்தின் ஒரு 1 இயர்க்குள்ளேயே ஃபியட் வந்து அதை உணர்ந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. 1.4 லிட்டரில் அந்த டர்போஜெட் இன்ஜினை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது அக்டோபர் 2010 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 1.4 லிட்டரில் 114 PS பவர், அதாவது 112 ஹார்ஸ் பவரோட உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் பவர் அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினாக இருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் இதே டிஜெட் வெர்ஷனில் உங்களுக்கு வந்து வேற ஒரு டியூனில் ஒரு 125 PS பவரில் ஒரு இன்ஜின் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 2014 காலகட்டத்தில் இந்த வெஹிக்கிளினுடைய ஃபேஸ் லிஃப்ட் வந்தது இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் 125 PS பவரோட அதே டிஜெட் இன்ஜினை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஜெட் இன்ஜின் வந்து உங்களுக்கு பெட்ரோல்லேயே 207 Nm டார்க் வரைக்கும் கொடுக்கும். ஸோ யூஸ்வலாக டீசலில் தான் உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 1.3 லிட்டர் டீசல் வந்து உங்களுக்கு 210 Nm டார்க்கும், அந்த டிஜெட் 1.4 லிட்டர் பெட்ரோல் வந்து உங்களுக்கு 207 Nm டார்க்கும் கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் உங்களுக்கு அந்த டிஜெட் இன்ஜின் வெஹிக்கிள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீலும் சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு 15 இன்ச் அலாய் வீல் தான். இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 195/60 R15 கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் மல்டி ஸ்போக் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல் டிசைன் அப்படிங்கிறது லினியாவில் ஒரு 3-4 டிசைன் வந்தது. ஸோ இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல். அண்ட் இன்னொன்று அந்த டிஜெட் பெட்ரோல் சொன்ன இல்லையா 1.4, அதுக்கு ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஒரு குட்டி கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபியட் வந்து ஹோண்டாவுக்கு டைரெக்டாக ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு ஆட் அது. அந்த ஆடில் வந்து சிக்னலில் ஃபியட் லீனியாவும் ஹோண்டாவுடைய சிவிக் காரும் நிற்கிற மாதிரி ஒரு ஆட் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதில் சிவிக்கை பீட் பண்ணிவிட்டு லீனியா வந்து மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த ஆட் நான் மேலே போடுறேன் பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னா ஹோண்டானுடைய சிவிக் வந்து 132 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இருந்தது. பட் இந்த லீனியா டிஜெட்டில் வந்து உங்களுக்கு 125 PS பவர்லேயே வந்து உங்களுக்கு சிவிக்கை வந்து ஓவர்டேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க அந்த ஆடில். அண்ட் லீனியானுடைய வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டிவ், டைனமிக், எமோஷன், அப்புறம் எமோஷன் பேக் அப்படின்னு 4 மேஜரான வேரியன்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டைனமிக் அப்படிங்கிற ஒரு மிடில் வேரியன்ட்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறவங்க ஸ்டியர் ஆட்டோ குன். நாம் இப்போ அவங்களுடைய கூடுவாஞ்சேரி அவுட்லெட்டில் இருக்கோம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் கார்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டியர் ஆட்டோ குன்னையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் 2010 காலகட்டத்தில் லீனியா சேல்ஸில் இருந்த டைமில் இது கம்பீட் பண்ண வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாயினுடைய வர்னாவை சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வோக்ஸ்வேகனுடைய வென்டோவை சொல்லலாம். அதுக்கப்புறம் மாருதி சுசுக்கினுடைய SX4 கூட ஒரு டைம் வரைக்கும் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோர்ட்னுடைய ஃபியஸ்டா. ஸோ அந்த குளோபல் ஃபியஸ்டாவை லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த காரினுடைய அந்த சிமிலர் லுக்ஸில் தான் இருக்கும் அது, அதனுடைய குளோபல் ஃபியஸ்டானுடைய ஷேப்பும். ஸோ இது ரெண்டும் ஒரு டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் இட்டாலியன் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் என்ன ஹைட்டில் இருக்குது, ஃப்ரண்ட் பானட் என்ன ஹைட்டில் இருக்குது, இந்த ஒரு ஸ்லோப்பிங் ஃபுல் ஸ்லோப்பிங்கான அந்த ஒரு ஸ்போர்ட்டி லைன் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபியட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் கிரில் அண்ட் பம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பம்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்ததுனால ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 37 mm வந்து லெங்த்தில் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு நெக்லிஜிபிளான விஷயம் தான். ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் இந்த டபுள் பேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ லோ பீம்க்கு ஒரு பேரலும் ஹை பீம்க்கு ஒரு பேரலும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்க்கிங் லைட்டு DRL அப்படிங்கிற அந்த ஸ்டைலிங் அப்படிங்கிறது அந்த டைமில் கிடையாது. அண்ட் சென்டரில் ஒரு குரோம் கார்னிஷ் இருக்கக்கூடிய ஒரு கிரில். அண்ட் அதுக்கு சென்டரில் ஃபியட்னுடைய லோகோ. ஸோ அது வந்து ஒரு அக்ரிலிக்கில் உங்களுக்கு லேமினேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அந்த ஃபியட் அப்படிங்கிற லோகோவே வந்து ப்ரீமியமான ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த கிரில்லில் இருக்கக்கூடிய வென்ட்ஸு அண்ட் கீழே ஏர் டேமு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிமிலராக ஸ்கொயராக பாக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹேலஜனில் ஃபாக் லேம்ப்பு அண்ட் அதுக்கான ஒரு குட்டி மசில். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபாக் லேம்பும் ஏர் டேமும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு குரோம் கார்னிஷ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரினுடைய அந்த ஸ்போர்ட்டி லைன், ஸ்போர்ட்டி நேச்சருக்கு ஒரு டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் போலோலாம் பார்த்துருப்பீங்கல்ல இந்த ஒரு டிப்பு. ஸோ இந்த பம்பர்னுடைய எட்ஜஸ் வந்து அந்த ஸ்போர்ட்டி டிப்போடு முடிச்சிருக்காங்க. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் தான். அண்ட் இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த ஹெட்லைட் சைடில் மட்டும் 2 லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட்
இந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2007 காலகட்டத்தில் இந்த காரை வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லேயே பெடஸ்ட்ரியன் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டிசைனை ஏரியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கட்ஸ் தெரியுதா, இந்த கட் டிசைனாக இருக்கட்டும் அண்ட் இந்த பானட்னுடைய ஸ்லோப்பிங் நேச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைன் டோட்டலாகவே பெடஸ்ட்ரியனுடைய சேஃப்டியை, அதாவது பெடஸ்ட்ரியனை தெரியாதனமாக இடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு ஃபியட் சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே ஸ்லோப்பிங்கான ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு அண்ட் டியூவல் வைப்பர்ஸ். அண்ட் இந்த வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெயின் சென்சிங் ஆட்டோ வைப்பர்ஸாகவும் இருந்தது. ஸோ அதுக்கான சென்சார் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டர் ஸ்பிளாஷர் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, பானட்டில் கொடுக்காம. ஸோ நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஃபியட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே சைட் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் 15 இன்ச் அலாய்ஸ் தான். நீங்கள் டிஜெட் வாங்கினீங்கன்னா 16 இன்ச் அலாய்ஸ் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய மெயின் டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இந்த ஷோல்டர் லைன் இல்லை வெயிட் லைன் சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரியர் பூட்டினுடைய அந்த லிப்பில் இருந்து அப்படியே ஃபாலோ ஆகி ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து முடியுது இந்த வீல் ஆர்ச்சில். அண்ட் குட்டியாக சின்ன ப்ரொட்ரூடிங்கான வீல் ஆர்ச்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய் வீல்லையும் உங்களுக்கு ஃபியட்டுடைய லோகோ. அண்ட் இந்த இடத்துல ஃபெண்டரில் உங்களுக்கு மல்டிஜெட் அப்படிங்கிற அந்த இன்ஜினுடைய வேரியன்ட் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு சைடு இண்டிகேட்டர்னுடைய அந்த லைட் அப்படிங்கிறது வரும் ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில். ஸோ ஃபேஸ் லிஃப்ட் ஆனதில் உங்களுக்கு வந்து இந்த சைடு மிரர்ஸ்லேயே உங்களுக்கு எல்இடியில் சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டதுனால இந்த இடத்துல உங்களுக்கு பேட்சிங் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சிமெட்ரிக்காக உங்களுக்கு ரியர்லையும் உங்களுக்கு ஒரு குவார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் உங்களுக்கு டாப் எண்டில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பி பில்லரும் இந்த சி பில்லரும் பிளாக் அவுட் பண்ணி இந்த விண்டோ லைன் வந்து ஃபுல்லாக பிளாக் அவுட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு லுக் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த காரினுடைய டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெங்த் உங்களுக்கு 4.5 மீட்டர்ஸும், வீல் பேஸ் உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸும், அண்ட் ஹைட் உங்களுக்கு 1.4 மீட்டர்ஸும், அதே மாதிரி விட்த் உங்களுக்கு 1.7 மீட்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் 3 பாக்ஸ் செடானுடைய அந்த ஒரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இப்போ தான் நம்ம வந்து அந்த 4 மீட்டர்ஸுக்குள்ளே இருக்கிற கார்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செடான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுடைய ஒரு கார். சிட்டியில் டிரைவ் பண்ணுறதுக்கு செடான் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த டிஜெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீல் வந்து பெருசாக இருக்கிறதுனாலையும் லைட்டாக உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ட்வீக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்கன்றதுனாலையும் உங்களுக்கு வந்து 185 mm அப்படிங்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒரு 10லேருந்து 15 mm ஜாஸ்தியாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கான கேப் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடில். அண்ட் இந்த வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடியது இங்கே பார்த்தீங்களா குரோமோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான கார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான். பட் இருந்தாலும் அதில் குரோம் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. புல் டைப் டோர் ஹேண்டில்ஸே வந்து இப்போ வந்து அவுடேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவுடேட்டட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த புல் டைப் டோர் ஹேண்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அண்ட் ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூட் ஓப்பனருக்கான ஸ்விட்சை இங்கே சென்டர் கன்சோலில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன வெயிட்! பானட் ஓப்பன் பண்ணுறதை விட இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, பூட் டோருக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெக்கானிக்கல் அசம்பிளி ஒன்று கொடுத்து ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியரில் உங்களுக்கு ஃபியட் அப்படிங்கிற லோகோ எம்பாஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கார்பெட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஹேண்டில். அண்ட் செடான் வாங்குறதே வந்து இந்த பூட் கெப்பாசிட்டிக்காக தான். ஸோ இதில் வந்து 500 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து செடான்லேருந்து எஸ்யூவிக்கு மாறி எஸ்யூவிலேருந்து கூப்பே எஸ்யூவிக்கு மாறக்கூடிய காலகட்டம். அதுலேயும் வந்து இந்த பூட் ஸ்பேஸை காப்பி அடிக்கிறாங்க எல்லாரும். ஸோ 500 லிட்டர்ஸ் 470 லிட்டர்ஸ்னு கர்வ்லையும் பசால்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் செடானில் 500 லிட்டர்ஸ் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய லாங் ஜர்னிக்கு கண்டிப்பாக போதுமானது தான். அண்ட் ஸ்டெப்னி வீல், ஸோ இது வந்து 14 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் வந்து டவுன் சைஸ்டான வீல்ஸ் தான். ஸோ இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க 80 km ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க இந்த டயர் போட்டு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் ரிம் தான், அலாய் வீல் கிடையாது. அண்ட் டூல் கிட் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு டீப்பான பூட் ஸ்பேஸ் தான். ஆனால் என்ன, இது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பூட் டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ரிப்டு ரூஃப் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரூஃபுக்கு 2 பக்கமும் இந்த ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியரில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டர்பி ஆண்டனா, இந்த ஸ்டிக் ஆண்டனா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு இந்த டிஃபாகர் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த கனெக்டட் டெயில் லைட்ஸ், எல்இடி இந்த மாதிரியான எந்த ஃபஸ்ஸும் கிடையாது. ரியர் டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான பேரல்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. 3 பேரல் இருக்குது. அண்ட் அது கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் அதெல்லாம்
ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் சென்டரில் இந்த க்ரோம் பீஸ்லேயே உங்களுக்கு லீனியா அப்படிங்கிற கார்னுடைய நேம் பேட்சிங் வந்துடுது. அண்ட் ஃபியட்னுடைய பேட்ச் இந்த பக்கம் மல்டிஜெட் அப்படிங்கிற இன்ஜினுடைய பேட்சிங். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன்லாம் வரல. இந்த கேமரா அப்படிங்கிறது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்கிங் அசிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரியர் பம்பருக்கு கீழ் போர்ஷனை வந்து ஒரு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி. ஸோ அது வந்து இந்த கார்னுடைய விஷுவல் பல்கை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த டிசைன் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் பேஸ்டு ஸ்ட்ரிப் அப்படின்னு. அண்ட் இந்த டோர்ஸ் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது, போதுமான அளவு தான். அன்றைக்கி இருந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த வைட் ஓப்பனிங் டோர்ஸ் அப்படின்றதுலாம் யாரும் கேட்கல. அண்ட் இன்டீரியர் வந்து உங்களுக்கு டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒரு மாதிரி பீச் அண்ட் கிரே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லைட் கலரு. அண்ட் இந்த இடம் கைப்படுற இடம் மட்டும் உங்களுக்கு துணியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்காக இருக்கக்கூடிய இந்த கை வைக்கிற போர்ஷன். அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்ச், டோர் ஓப்பனருக்கான லீவர், ஒரு ட்வீட்டர் ப்ரொவிஷன், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன். அண்ட் வாட்டர் பாட்டில்லாம் எதுவும் வைக்க முடியாது, ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அண்ட் அது ஓப்பன் பண்ணாலும் குட்டியாக ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த டைமில் என்ன மாதிரியான இனோவேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக சீட்னுடைய கலரு, ஒரு லைட்டான பீச் கிரே கலர் தான். அதுக்கு மேலே சீட் கவர்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளே ஏறி உட்கார்றது இன்கிரஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகலை. யூஸ்வலாக நம்ம செடான்ஸில் ஏறி உட்கார்ற மாதிரியான அந்த ஒரு டைப்பில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இந்த இடம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இடிக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் இருக்கிறதுனால. அண்ட் நான் 6'1" ஹைட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது தலை. பெரிய பம்ப்ஸில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தலை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதர்வைஸ் சீட் சாஞ்சிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா இந்த தை சப்போர்ட், இந்த தை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 80%, 85% வரைக்கும் கூட சொல்லலாம். நல்ல ஒரு செடானில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரியர் சீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷனாக இருக்குது. அண்ட் ரியரில் உங்களுக்கு ஒரு லைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லைட்னுடைய ஸ்விட்ச் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த லைட்லேயே நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கான லைட்டு, இந்த டோர் ஓப்பனில் இருக்குது அதனால் லைட் எரியுது. அண்ட் இது வந்து ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுன்னா இந்த லைட்லேயே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இட்டாலியன் இனோவேஷன். அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு டியூரபிளான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 year old கார், இது நல்லாவே தான் இருக்குது. ஒரு 75,000-80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கும் கூட. அண்ட் 3 பேசஞ்சருக்கும் இந்த மாதிரியான கிராப் ஹேண்டில் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு கொடுக்கல. யூஸ்வலாக டாப் அண்ட் மாடலில் டிரைவர் சைடில் உங்களுக்கு இந்த கிராப் ஹேண்டில் ஸ்டைல்லையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இங்கே சன்கிளாஸ் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இன்னொன்று 2007-8 காலகட்டத்திலேயே இருந்த இனோவேஷன் பாருங்கள், ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த கார் ஓனர்ஸுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ், ஏதாவது வாட்டர் பாட்டில் இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். பட் அந்த டைமில் இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுறது, இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமா யாரும் பார்க்கல, அதெல்லாம் எதுவும் இங்கே கொடுக்கல. அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பேக் சைடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்கூப் அவுட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட் கவரில் இந்த மேக்சின் ஹோல்டர்ஸ் இருக்குது. பட் சீட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரியர் கிராப் ஹேண்டில்ஸில் உங்களுக்கு 2 பக்கமும் ஹூக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னுடைய வெயிட்டாக இருக்கட்டும், இது ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பெருசாக தெரியலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த grip அப்படிங்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த வெஹிக்கிளுடைய அந்த ரிஜிடிட்டி அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுதுன்னு சொல்ல வரேன். அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் ஓப்பனர், லீவர் அண்ட் கிராப் ஹேண்டில் அண்ட் அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்லி ஆப்ரேட்டட் ORVMஸனுடைய அந்த டாகிள் ஸ்விட்சஸ் அண்ட் 4 டோர் பவர் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் விண்டோக்கான சைல்ட் லாக் பட்டன். அண்ட் இன்னொரு விஷயம், 4 விண்டோஸுமே உங்களுக்கு வந்து 1 touch அப் அண்ட் டவுன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க ஏரோட. அண்ட் இங்கேயும் ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் நீங்கள் படுக்க வச்சிங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், ட்விட்டர் ப்ரொவிஷன் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஒரு 4 ஸ்பீக்கர் 4 ட்விட்டர் யூனிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2014 ஃபேஸ் லிஃப்ட்டில் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது புதுசாக ரீவேம் பண்ணி நியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் ஸ்லோப்பிங்கான, கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு அப்படிங்கிறது இருக்கும். அதனோட இமேஜ் நான் இங்கே சைடில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த கார்லையும், இந்த கார் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 75,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பாருங்கள், ஸ்டியரிங்னுடைய லெதர்னுடைய குவாலிட்டி பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு கிழிஞ்சிருக்கா அப்படின்னு. ஸோ ப்ராடக்ட் அந்த டைமில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்டியரிங்கை பார்த்தா கண்டிப்பாக புரியும். அண்ட் இன்னைக்கு மெட்டீரியல் குவாலிட்டி, இன்டீரியர் பிளாஸ்டிக்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம்ல. ஸோ அன்னைக்கு பாருங்கள், இந்த
மேல் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பிளாக் போர்ஷன் இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக், சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மேலே துணி ரேப் பண்ண மாதிரி கூட ஒரு ஃபீல் அப்படிங்கிறது, ஒரு டெக்ஸ்சர் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் நிறையா கிளாஸ் பிளாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் இந்த கிளாஸ் பிளாக் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இந்த பியானோ பிளாக்கை யூஸ் பண்ணுறாங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ். அண்ட் இந்த ஏசி யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான செப்பரேட் க்ளோசிங் ஓப்பனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங், ஏதாவது சின்னதாக நிக்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கூட கீழே ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயம் பாருங்கள். அண்ட் அதை சுற்றியும் ஒரு சில்வர் கலரில் ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபீலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த யூட்டிலிட்டிஸை சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ஏசி வெண்ட்ஸு, ரியரில் ஒரு ஏசி வெண்ட்டு. ஸோ 2 பக்கம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு நார்மலாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த சென்டர் கன்சோல், இந்த எம்ஐடியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அதே மாதிரி தான் இருக்கும் ப்ரீவியஸ் ஃபேஸ் லிஃப்டட்லையும். பட் இதில் வந்து இந்த மாதிரி பேரல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் மாதிரி டைப்பில் இருக்கும். ஸ்க்ரீன் கிடையாது, பட் இருந்தாலும் அனலாக் தான். பட் அது வந்து ஒரு ஃப்ளாட் டைப்பில் இருக்கும். இது வந்து இந்த பேரல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் அதுலேயும் உங்களுக்கு சில்வர் கலர்ட் ரவுண்ட் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன எம்ஐடி ஸ்க்ரீன் தான், பட் இருந்தாலும் இந்த எம்ஐடி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன், ரைட் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, சொல்லுது பார்த்தீங்களா எழுதி. ஸோ அதை தான் சொன்னேன். அண்ட் டைம் அப்படிங்கிறது காட்டுது. அண்ட் அது போக டேட்டு எல்லாமே காட்டுது. உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு இந்த சின்ன ஒரு எம்ஐடி ஸ்க்ரீன் தான், பட் இருந்தாலும் அது உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இது இந்த டிசைன் அண்ட் இந்த டயல்ஸினுடைய அந்த ஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இன்றைக்கும் அவுடேட் ஆகாத இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபியூவல் கேஜாக இருக்கட்டும், அண்ட் ஹீட் காஜ், டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும், ரைட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டினுடைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறதும் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இது எல்லாமே இந்த காரில் அந்த டைம்லேயே கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டேரிங் ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங். அண்ட் இதில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுனும் மியூட் பண்ணுறது, ரைட் ஹேண்ட் சைடில் கால் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ், அதாவது இந்த மியூசிக் பிளேயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபியட்னுடைய லோகோ. அண்ட் இது வந்து டியூவல் ஏர் பேக் இருக்கக்கூடிய மாடல். ஸோ ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கும், பேசஞ்சருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து அந்த டைமில் கிடையாது. உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஒரு நார்மலான ஒரு சிடி சேஞ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஃப்எம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ப்ளூடூத் ஆடியோ அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோட இணைஞ்சு ஒரு வாய்ஸ் ரெக்கக்னிஷன் விஷயமும் இந்த சிஸ்டமில் இருக்கும். ப்ளூ அண்ட் மீன்னு சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் எஸ்எம்எஸ் ரீட் அவுட் லவுட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃபோனை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் மூலமாக உங்களுக்கு சத்தமாக அது வந்து படித்து காட்டும். ஸோ உங்களுக்கு ரேடியோக்கான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரியர் டிஃபாகருக்கான ஸ்விட்சு. அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி பின்னாடி பூட் ஓப்பனருக்கான பட்டன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, சிடி எஜெக்ட். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு அந்த டைமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் தான். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதாவது காயின்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், அது வந்து உங்களுக்கு லெதரில் ரேப் பண்ணியிருக்காங்க. இதுவும் பாருங்கள், கியர் வந்து ஆல்மோஸ்ட் 75,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. எவ்வளோ வாட்டி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த கியர்னுடைய நாபாக இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய அந்த லெதராக இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு வந்து ஓன் அவுட் ஆகலை. அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சிகரெட் லைட்டர், ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு நார்மலான ஒரு ஹேண்ட் பிரேக் லீவர் அண்ட் ஒரு சின்ன ஹேண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டு. அண்ட் இது வந்து ஓப்பனிங் டைப்பில் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ப்ரீவியஸ் ஃபேஸ் லிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாகவே நம்ம வந்து நிமித்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் இல்லை ஒரு ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ட்ரே நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சின்ன ட்ரே போர்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் டிம்மிங்கான இன்சைட் ரியர் வியூ மிரர் தான். அண்ட் அதுக்கு மேலே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட் மாதிரி. அந்த டைமில் இருந்த கார்ஸில் இந்த மாதிரி ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிரைவர் சைடுக்கு மட்டும்தான் அடிக்கும். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து உங்களுக்கு பேசஞ்சர் சைடு மட்டும் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே ஆன் பண்ணணும்னா இந்த பக்கம் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. 2 லைட்டும் ஆன் பண்ணலாம். எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்கள், இனோவேட்டிவாக. அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சன்வைசரில் ஒரு மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏர் பேக்குக்கான வார்னிங்கை ஒரு சின்ன ஃப்ளாப் மாதிரி, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளாப்பில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்துருக்காங்க
கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிக்கெட் ஹோல்டராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் டிரைவர் சைடில் உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஹோல்டர் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்கில் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்லி உங்களுக்கு டில்ட் மட்டும்தான், ஒன்லி உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மட்டும்தான், ரீச்சுக்கு கிடையாது. அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் வந்த Volkswagen கார்ஸாக இருக்கட்டும், ஃபியட்னுடைய இந்த லீனியாவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பில்ட் லைக் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாலிடான பில்ட் இருக்கக்கூடிய கார்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு 2 ஏர் பேக் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். அது போக ABS, EBD இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு காரை உங்களுக்கு யூஸ் காரில் கிடச்சதுன்னா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். டைம் பீரியட்ல இருந்த கார்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி டீசல் வெஹிக்கிள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த இன்ஜினுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் தேவைப்படாது. அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபியட் வந்து இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இந்த ஏசி வெண்ட் இதெல்லாம் சுவிச்சஸ்லாம் உடஞ்சிச்சுன்னா கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ தமிழ்நாடை சுற்றி நிறைய இடங்களில் இந்த கார் வந்து ஸ்கிராப் பண்ணுற இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் வைஸும் நீங்கள் இதே இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விஃப்ட் டிசைரோ வாங்குறீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 4 lakhsக்கு மேலே தான் இருக்கும். 4 to 5 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதே இது நீங்கள் ஃபியட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 3 to 4க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 lakh அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் சேவிங் ஆகும். அண்ட் டிசைர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான செடான்னு ஒத்துக்க மாட்டேன். பட் லீனியா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான செடான். அண்ட் இன்னொன்று இந்த கீ போர்ஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரொட்ரூட் ஆகி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அது ஒன்று. அண்ட் இன்னொன்று இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஆனில் இருக்குது. RPM பாருங்கள். ஸோ இப்போ வெஹிக்கிள் ஆனில் இருக்குல்ல, இப்போ மறுபடியும் கீயை வந்து நீங்கள் இப்படி திருப்புனீங்க அப்படின்னா திரும்பாது. ஸோ அது வந்து லாக் ஆகியிருக்கும். ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஸோ மல்டி கிராங்க் அப்படிங்கிறது இந்த கீழே பண்ண முடியாது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய கீயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபியட் லோகோ இருக்கும், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பட் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு அன்லாக்கு, லாக்கு அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷன் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராப்பரான ஃப்ளிப் கீ, அந்த ஜென்ரேஷனில் இருந்த ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்டரி கீ வந்து உங்களுக்கு ஃபியட் லோகோ போட்ட ஒரு நார்மல் ஸ்டிக் கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்ஸ் பாருங்கள், அப்போவே வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளான சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் கண்டிப்பாக அகாமடேட்டிங்காகவும் இந்த சைட் போல்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்கன்றனால விசிபிளாக தெரியல. பட் சைட் போல்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை வந்து ஹக்கிங்காக பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த குஷனுடைய குவாலிட்டி பாருங்கள், 7-8 years ஆனாலும் நல்லா இருக்குது ஸ்மூத்தாக. அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டிக்கு. அண்ட் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் இந்த இடத்துல இருக்குது. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். காரில் உள்ளே ஏறி உட்காந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணும்போது அந்த டோர்னுடைய அந்த சாலிடான தட்டு வந்து நமக்கு ஒரு ரீஅஷ்யூரிங்கான ஃபீலிங் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் கார். நம்ம ஸ்டார்ட் பண்ணி உள்ளே உட்காரும் போது அந்த டீசல் இன்ஜினுடைய கிளாட்டர் நமக்கு கண்டிப்பாக ஆடிபிளாக இருக்குது. என்னதான் இன்ஜின் கேபினில் நல்ல ஒரு இன்சுலேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாலுமே கொஞ்சம் அந்த டீசல் இன்ஜினுடைய கிளாட்டர் நாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ள கேட்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் டீசல் இன்ஜினுடைய நாய்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய கம்ப்ளைனிங்கான ஃபேக்டராக இருக்காது. அண்ட் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டும் போது ஹெல்மெட்டும் கண்டிப்பாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, அது நம்மளுடைய சேஃப்டிக்காக. ஸோ கண்டிப்பாக போடுங்க. அண்ட் உள்ளே ஏறி உட்காந்துட்டு நம்ம ரோடை பார்க்கும்போது பானட்னுடைய விசிபிலிட்டி அப்படிங்கிறது 0. அண்ட் ஃபியட் வந்து இந்த லீனியாவை லான்ச் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணியிருந்த டேக்லைன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்ட் பை த கிரேட்டஸ்ட் மிஷன் எவர் த ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் மிஷனை இன்ஸ்பயர் பண்ணி செஞ்ச வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் டீடைல்ஸ்லையும் ஃபியட்னுடைய அந்த இனோவேஷன் அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. லைட்டோடைய ஸ்விட்சஸாக இருக்கலாம், இக்னிஷன் கீ வந்து டபுள் கிராங்க் ஆகாம அந்த லாக் வச்சிருக்கிற அந்த சேஃப்டி ஃபீச்சராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த ஜென்ரேஷனால நீங்க ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ல அதெல்லாம் கிடையாது, அது தேவையும் இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் டெக்னிகாலிட்டிஸ் பத்தி பேசணும்னா இதனுடைய ஸ்டேரிங், இதுல இருக்கக்கூடியது ஒரு ஹைட்ராலிக் ஸ்டேரிங். இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஐட்லிங் ஸ்பீட்ஸில், அதாவது 0 ஸ்பீட்ஸில் இருக்கும்போதே கூட உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நாம் இப்போ லேட்டஸ்ட் கார்ஸ் ஓட்டும்போது நிறைய ரிவ்யூவர்ஸ் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, ஸ்டியரிங் வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது ஆர்டிஃபிஷியலாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங்கில் ECU மூலமாக அந்த வெயிட்டை ஆட் பண்ணுவாங்க அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. பட் இது ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் அப்படிங்கிறதுனால லோ ஸ்பீட்ஸ்லேருந்தே அந்த ஸ்டியரிங் வெயிட் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண
பண்ண முடியுது. அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக ரீஅஷ்யூரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கும் ஒரு திக்கான ஸ்டேரிங்காக இருக்குது. அது வந்து ஒரு ப்ரீமியமான காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்குது. அது போக ஸ்டேரிங்கில் தம் காண்டஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் யூ டர்ன் பண்ணும்போது ஆட்டோ ரீசென்டர் அதெல்லாம் வந்து பக்காவாக ஆகுது. ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. இந்த ஸ்டேரிங்கினுடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஜெட் மாடலில், அதாவது அந்த 1.4 லிட்டர் 125 PS இன்ஜினில் உங்களுக்கு 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறது வந்தது. பட் இந்த இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் ரியர் ட்ரம்ஸ் அப்படிங்கிறது போதுமானது தான். பிரேக்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அண்ட் கீழே பிரேக்கும் கிளச் பெடலும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பொசிஷனிங் இருக்குது. ஸோ நம்ம கிளச்சும் பிரேக்கும் ப்ரெஸ் பண்ணுற டைமில் நம்மளுடைய 2 கால்களும் உரசுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருந்தால், கொஞ்சம் கேப் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அண்ட் அது போக ஒரு ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் லெக்கை வந்து அங்கே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், இதனுடைய கிளச் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு லைட்டான கிளச்சு. ஒரு டீசல் காராக ஓட்டுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்பவே லைட்டர் சைடில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா கியர் த்ரோவை சொல்லலாம். ரொம்ப லாங்கான ஒரு கியர் த்ரோவாக இருக்குது. இதே இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து மாருதி சுசுகியினுடைய ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்விஃப்ட் டிசைர்லையும் கொடுத்துருப்பாங்க, DDIS அப்படிங்கிற நேம் டேக் போட்டு. அதில் வந்து அவங்க வேறு கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்க மாருதியோடது. ஸோ அந்த கியர் பாக்ஸ் வேறு, லீனியாவில் இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வேறு. இந்த கியர் பாக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லக்கிஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் த்ரோஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ரைட் குவாலிட்டி அப்படிங்கிறது டாப் நாச்சாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் அண்ட் சாஃப்டான சஸ்பென்ஷன் ஒரு காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹைவேஸில் ஹை ஸ்பீடில் போகும்போது நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை ஒரு கட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்ற டைமில் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக இருக்குது. பட் அதே டைமில் நம்ம வந்து பாட் ஹோல்ஸை கிராஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ரோட் பேச்சஸை வந்து கிராஸ் பண்ணுறோன்ற டைமில் அது நல்லா சாஃப்ட் சஸ்பென்ஷன் எப்படி சோக் பண்ணி எடுத்துகிட்டு போகுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரைட் குவாலிட்டி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. அதே சமயம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் சான்ஸே இல்லை. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அகாமடேட்டிங்காக இருக்குது. நல்லாவே ஒரு ஹக்கிங் ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய பில்ட் குவாலிட்டி நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக டாப் நாச்சாக இருக்குது. நான் டோர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த தட்டிலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். அண்ட் டோட்டலாக ஓவரால் காரை ஒரு பேக்கேஜாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஹேண்ட்லிங்கான கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய செடான்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட சியாஸா இருக்கட்டும், வர்னாவா இருக்கட்டும், அதுலலாம் இருக்கக்கூடிய ஹேண்ட்லிங் எல்லாம் இது கூட மேட்சே பண்ண முடியாது. பழைய ஃபியஸ்டா இல்ல ரேபிட் வென்டோ அது கூட வேணா இதனுடைய ஹேண்ட்லிங்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது போக இன்னைக்கு பவர் விண்டோஸ்ல ஒன் டச் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறைய காசுல கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் டிரைவர் சைடு மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த கார்ல உங்களுக்கு 4 விண்டோஸுக்குமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு சில கார்ஸ்ல ஒன் டச்ல டவுன் மட்டும் கொடுக்குறாங்க, அப் கொடுக்கறது இல்லை. அந்த அளவு காஸ்ட் கட்டிங் பார்க்கும்போது இந்த காரில் 4 விண்டோஸ்க்குமே ஃபுல்லாக ஒன் டச் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த வெஹிக்கிள் வந்து டாப் எண்ட் கிடையாது, இது டைனமிக் வேரியன்ட். டாப் எண்டான எமோஷன் பேக்கில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபீச்சரும் உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஏம்பியன்ட் லைட்டிங்கும் உள்ள இன்டீரியரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த கேபின் வந்து சீக்கிரமாக சில்னஸ் ஆயிடுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5 வென்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து கண்டிப்பாக சஃபிஷியன்ட் தான். அண்ட் இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இன்ஜின் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண இன்ஜின் தான். அண்ட் இந்த இன்ஜினில் உங்களுக்கு டர்போ லேக் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகும். அதாவது ஒரு 2000 RPMக்கு கீழே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டர்போ லேக் அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். பட் ஒரு 2000-2300 RPM மேலே போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் வந்து டச் பண்ணும்போது இந்த இன்ஜினுடைய ரியல் அவுட்புட் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனுடைய அந்த 92 BHPயாக இருக்கட்டும், அது போக அந்த 210 Nm டார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த மிட் ரேஞ்சில் ஃபுல்லாக கிடைக்கும். 2000 RPM கிராஸ் பண்ணும்போதே நம்மளால் அந்த ஃபுல் டார்க்கையும் உணர முடியுது. ஒரு டார்க்கான இன்ஜின் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த காரினுடைய வெயிட்டாக இருக்கட்டும், இந்த காரினுடைய லெங்த் ஒரு 4.5 மீட்டர்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து டிரைவருக்கு கண்டிப்பாக கொடுக்கல. ஒரு சின்ன காரை ஓட்டுறோம், ரொம்ப ஈஸி மேனுவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு காரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் அது போக இந்த மல்டி ஜெட்னு சொல்லப்படுற இன்ஜினை தான் வந்து மற்ற பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா வந்து இந்த இன்ஜினை குவாட்ரா ஜெட் அப்படின்னு அவங்களுடைய இண்டிகா விஸ்டாவில் யூஸ் பண்ணாங்க, மான்சாவில் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அது போக ஸ்விஃப்ட் வந்து DDIS அப்படின்னு மாருதி வந்து ஸ்விஃப்ட்டில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மல்டி ஜெட் இன்ஜின் தான். அண்ட் இன்னொன்று நான் ரிவ்யூ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு வேர்ல்டு காராக வந்து ஃபியட் வந்து செஞ்சாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லையும்
கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சதுனால நம்ம அமெரிக்கன் கார்ஸில் ஜெர்மன் கார்ஸில் பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட் ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் ஸ்டாக்கும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்லையும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபியூல் டேங்க் லிட்டும் உங்களுக்கு டிரைவர் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் பர்சனலாக ஒரு ஃபியட் லவர் தான். எங்களுடைய ஃபேமிலியில் ஃபியட்னுடைய நிறைய கார்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபியட் பத்மினியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பத்மினியுடைய டீசல் வெர்ஷன் 137D இருக்கட்டும், அது வந்து 90s-லேருந்து 95 காலகட்டம் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா 118NE, இது வந்து 2000 பிகினிங் காலகட்டத்தில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஃபியட்னுடைய ஊனோ பெட்ரோல் வச்சுருந்தோம். ஸோ ஆஸ் அ ஃபியட் லவராக இன்னைக்கு இந்த லீனியா டீசல் ஓட்டுனது அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரன் ஆயிருக்கு. இன்டீரியரில் எந்த விதமான ராட்லிங் நாய்ஸ் எல்லாம் சுத்தமாக கேட்கல, எதுவுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் அது போக இந்த சர்வீஸ் லைனில் இருக்கக்கூடிய கிராவல்ஸ் மேலெல்லாம் வந்து ஓட்டி பார்க்கும்போது கூட இந்த சஸ்பென்ஷன் எவ்வளோ ஈஸியாக அதை சோக் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த டைமில் கூட நம்மளால் இன்டீரியரில் எந்த ஒரு ராட்லிங் நாய்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும், அதனுடைய ஃபிக்ஸேச்சராக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்றது தான் அது காட்டுது. இந்த மாதிரி லாங் லாஸ்டிங்கான ஒரு குவாலிட்டியில் இன்னைக்கு கார்ஸ் வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். ஸோ ஓகே மக்களே, இதுதான் நம்மளுடைய ஃபியட் லீனியாவுடைய ரிவ்யூ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஃபியட் லீனியாவை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.